25 வயசு பையன் அன்னைக்கு பார்க்குறேன். மட்ராஸ் போகும்போது புறத்தில் பேம்பஸ் மாட்டி கிடக்கிறேன். என்னடான்ட்டேன், பீர் சாப்பிட்டேன், அடிக்கடி ஒன்றுக்கு வர்றோம். பேம்பஸ் அந்த காலத்தில் ஏறு பேம்பஸ். எங்கள் ஐயாவுக்கெல்லாம் பேம்பஸ் கிடையாது, கோமணம் தான். கோமணத்தை அவுத்தாருன்னா எங்கள் அப்பத்தா செத்துச்சு கண்டாளி மகன். அந்த பாவனை சும்மா விடாதரா. போய் எங்கள் அப்பத்தா போய் மடையில் போய் ஐரம் மீன் அப்படி பாவாடைய சொருகிக்கிட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கு. பின்னாடி எங்கள் ஐயா அரிச்சுக்கிட்டு இருப்பாரு. குறவை வந்துடும் ஓடிடும்ல. தம்பி நீ எந்திரிச்சு வீட்டு போடா. ஏப்பா இல்ல மீன் அரிக்கும் போதேவா. அப்ப பார்த்தா பிள்ளைக்கு பஞ்சம் கிடையாது. பெரிய ஆஸ்பத்திரியை இடிச்சிருவாங்க. இங்கிட்டு ஒரு மாட்டு வண்டியில ஒரு குழந்தை சத்தம் கேட்கும், வாண்டு திரும்பி பார்த்தா இங்கிட்டு 2 பேர் தூக்கிட்டு ஓடுவாங்க. என்ன அப்படின்னு பூரா ஊரே சென்னையா. அப்ப பிட்டு படம்லாம் இல்லையில. பிட்டு படம் கிழமைங்களுக்கு எதுனா கெடாதேன். கெடா தவ விடுவாங்க. அதை பார்த்தவனே இங்க வந்து தவிடுவாங்க. கெடா கெடா. எங்க ஐயா ஒரு வேலை பார்த்து விட்டாரு. என்னது? அப்ப கிடமாடு எங்க வீட்டுல நிறைய இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நான் பள்ளிக்கூடம் மேலப்படவரில் படிச்சுட்டு வரும்போது எங்க ஐயா சொன்னாரு, ராதா இந்த கெடேரி ஒரு மாதிரியா ஈத்தடிக்கிறான்டா. நான் சொன்னேன் அப்ப சூத்தடின்ட்டேன், சூத்த முடியான்ட்டேன். அப்ப ஐயாட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, நான் கிடேரிய மூக்கணக்கரை பிடிச்சிக்கிறேன், நம்ம காரிக்காலையை தவ விடுவோம்ப்பா. ஐயா எதுல பண்ணணும் அப்படின்ட்டேன். எனக்கு தெரியாது. அப்ப சொன்னாரு, உள்ள ஒரு சிவப்பு கலர்ல ஒரு ஓசு வரும், அதை பிடிச்சி இந்த நட்டுக்குள்ள விடுறான்டார். எனக்கு தெரியாது, நான் சின்ன பேபி. ஆமா, மாடு வெரி நிக்ரோ, அது ஸ்ட்ராங்கு. ஆமா, கண்டாலே மாடு குளம் தள்ளிடும், எல்லாம் போடணும். மாடு மங்குன்னு தவிச்சு நான் முனிய பிடிச்சு விட்டேன்.